ரவா பாயாசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்தா, நான் வந்து ஃபஸ்ட்டு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கிறேன். நெய் நல்லா மெல்ட் ஆகட்டும். பார்த்திங்கன்னா காய்ச்சி வச்ச பாலில் வந்து நான் குங்குமப்பூ போட்டுக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணும்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. நெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ வந்து முந்திரி பருப்பு போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். உங்களுக்கு என்ன நட்ஸ் வேணுமோ அதை கூடவே யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து முந்திரியும் பாதாமும் மட்டும்தான் போடுவேன். இந்த மாதிரி லைட்டானாலே போதும். இப்போ எடுத்துடலாம். இப்போ அதே நெய்லேயே ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு நான் ரவை போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் போட்டுக்கிறேன். 4 ஸ்பூன் அளவு ரவை போட்டேன். இதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்துடுங்க. நான் வறுத்ததுக்கப்புறம் காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு. இப்போ ரவை நல்லா வறுத்துடுச்சு. இப்போ வந்து தண்ணி ஊற்றிக்கலாம். ரவை வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா ரவை வெந்துட்டோம். தண்ணிட்டு பார்த்தீங்கன்னா திக்காயிட்டே வரும். இன்னும் ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். நல்லா சுருண்டு வரட்டும். அதுக்கப்புறமா வந்து நம்ம பால் ஊற்றிக்கலாம். ரவை நல்லா வெந்துடுச்சு. இப்போ எந்த அளவுக்கு பால் தேவையோ அந்தளவுக்கு ஊற்றிக்கலாம். பால் ஊற்றிட்டு நல்லா கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா இதுவாகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து குங்குமப்பூ பாலில் போட்டு வச்சுருந்தேன் பார்த்தீங்களா, அது வந்து நான் இது கூடவே ஊற்றிக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், உங்ககிட்ட இருந்தால் போடுங்க, இல்லைன்னா வேணாம். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் நம்ம சர்க்கரை போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சிடுச்சு. இப்போ வந்து நம்ம எந்த அளவுக்கு தித்திப்பு வேணுமோ அந்தளவுக்கு நான் வந்து சர்க்கரை போட்டுக்கிறேன். சர்க்கரை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேன். நல்லாயிருக்கும். வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளோட சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் கூடவே ஏலக்காய் போட்டுக்கிறேன். ஏலக்காய், அதுக்கப்புறம் வறுத்து வச்ச முந்திரியும் கொஞ்சமாக பாதாமும் ஆட் பண்ணிக்கிறேன். அவ்வளோதான், நம்மளோட பாயாசம் வந்து ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.